புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியன. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பேசுவதற்கும் கேட்பதற்கும் நமக்கு வாய்ப்படுத்த வைக்கின்றான். இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்றவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தினம் நான் உங்களுக்கு முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு முஸ்லிமின் அடையாளங்கள். நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். நாம் ஏன் முஸ்லீமாக இருக்கின்றோம்? நம்மை ஏன் முஸ்லிம்கள் என்று பிறர்கள் அழைக்கின்றார்கள்? முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தொப்பி அணிந்திருப்பார்கள். தொப்பி என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளம். ஆதலால் தொப்பி அணிந்தவர்கள் அனைவரும் இஸ்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் தொப்பி அணிந்திருப்பதற்காக நம் முஸ்லிம்கள் என்று கூறப்படுமா? நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் இஸ்லாத்திலே இல்லாதவர்கள் தொப்பி அணிந்திருக்கின்றார்கள். ஏன் கிறிஸ்துவத்தினுடைய மதகுருவாக இருக்கக்கூடிய போப்பாண்டவர் அவர் தொப்பி அணிந்திருக்கின்றார். அவரை முஸ்லீம் என்று சொல்ல முடியுமா? பண்டித ஜவஹர்லால் நேரு தொப்பி அணிந்திருந்தார். அவரை முஸ்லீம் என்று சொல்ல முடியுமா? எத்தனையோ காங்கிரஸ்காரர்கள் தொப்பி அணிகின்றார்கள். தற்போது புதிதாக மொழித்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஆம் ஆத்மி, அந்த கட்சியினுடைய அதிகமானவர்கள் தொப்பியை அணிகின்றார்கள். தொப்பி என்பது இஸ்லாத்தினுடைய அடையாளம் கிடையாது. சரி, முஸ்லிம்கள் என்றால் தாடி வைத்திருப்பார்கள். தாடி வைத்திருக்கக்கூடியவர்கள்லாம் முஸ்லிம்கள். ஆதலால் நாம் தாடி வைத்திருக்கின்றோம், ஆதலால் நம்மை முஸ்லிம்கள் என்று சொல்லப்படுமா? நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் எத்தனையோ துறவிகள் தாடியை வைத்திருக்கின்றார்கள். மாட்டு மதத்தினுடைய மதகுருமார்கள் தாடி வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாத்திலே தாடி என்பது ஒரு சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளரிடுங்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கூட்டிற்காக வேண்டி நாம் தாடியை வைக்கின்றோம். தாடி வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் முஸ்லிம்களும் அல்ல. தாடி வைத்திருக்காதவர்கள் அனைவரும் முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்ல. இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாடி வைத்திருப்பார்கள். தாடி வைக்காதவர்களும் எத்தனையோ பேர் முஸ்லீமாகத்தான் இருக்கின்றார்கள். தாடி வைத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ மனிதர்கள் முஸ்லிம்களாக இருப்பதில்லை. அதுபோல முஸ்லிம்கள் என்றால் தலப்பாகை அணிந்திருப்பார்கள். நீண்ட பெரிய தலப்பாகை அணிந்திருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அது முஸ்லிமுடைய அடையாளம் என்பதாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக கிடையாது. ஏன்? வடமாநிலங்களிலே சிங்கிக்காரர்கள் எடுத்துக்கொண்டால் அவர் பல மீட்ரு துணியை வைத்து தரையிலே தலப்பாகையை அணிந்திருப்பார்கள். அவர்களையெல்லாம் முஸ்லீம் என்று சொல்ல முடியுமா? தாடி என்பதும் தொப்பி என்பதும் தலப்பாகை என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு சுன்னத், அல்லது சுன்னத்தாக இல்லாமலும் கூட இருக்கலாம், வேறில் ஒன்று. இந்த அடையாளத்தை வைத்து ஒரு மனிதனை முஸ்லிம் என்று சொல்லிவிட முடியாது. அதுபோல பெயர்களை வைத்திருக்கின்றார். முஸ்லிமுடைய பெயரை அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் காதிர், முகமது பாசிர், இப்படியெல்லாம் முஸ்லிம்களுடைய பெயர்கள் அரபி மொழியில் இருக்கின்ற காரணத்தினால், முஸ்லிம் பெயர் வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களை முஸ்லிம்கள் என்பதாக கூற முடியுமா? நிச்சயமாக கிடையாது. பெயர்கள் இஸ்லாத்திலே ஒரு பொருட்டு என்பதை அல்ல. அதுபோல முஸ்லிம்கள் என்றால் விருத்த சேதனம் செய்திருப்பார்கள், ஹத்னா செய்திருப்பார்கள், சுன்னத் செய்திருப்பார்கள். அது முஸ்லிமுடைய அடையாளம். அதை வைத்து முஸ்லிம்களை முஸ்லிம்கள் என்று கண்டுகொள்ளலாம்.
என்பதாக கூற முடியுமா என்றால் நிச்சயமாக அது ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் ஹத்தனா செய்வது, விருத்த சேதனம் செய்வது அது மனிதனுக்கு நல்லது. மனிதனுடைய நோய்கள், அந்த உறுப்பினுடைய பல்வேறு வித நோய்களை தடுக்கின்றது என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். இஸ்லாமியர்கள் அல்லாத மாற்று மதத்தை சார்ந்தவர்களை எத்தனையோ மனிதர்கள் விருத்த சேதனம் செய்கின்றார்கள், ஹத்தனா செய்கின்றார்கள். அப்படி செய்வதை மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றார்கள். ஆதலால் இப்படிப்பட்ட புறக்காரணங்களை வைத்து ஒரு மனிதர் முஸ்லீம் என்று நாம் தீர்மானித்து விட முடியாது. அப்படி என்றால் நாம் முஸ்லீம்களாக இருக்கின்றோம் என்றால் எதை வைத்து நாம் முஸ்லீம்களாக இருக்கின்றோம்? ஒரு முஸ்லிமை எதை வைத்து முஸ்லீம் என்று நாம் கண்டறிய முடியும் என்றால், அவர் இஸ்லாம் கூறக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருந்தால்தான் அவரை முஸ்லிம் என்று சொல்ல முடியும். முஸ்லிம்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். இஸ்லாத்தினுடைய கடமை என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பது மிக முக்கியமான 2 கடமைகள் இருக்கின்றது. ஒன்று, ஒரு மனிதன் அவனை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, அவனை மட்டுமல்ல, இந்த பேரண்டத்தை, வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், இன்னும் சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள், இன்னும் சூரியனுக்கு மேலால் இருக்கக்கூடிய கேலக்சிகள், எண்ணிலடங்காத நட்சத்திர மண்டலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள், இது ஒரு கடமை. இந்த கடமைகளை ஒரு மனிதன் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அவனை முஸ்லிம் என்று சொல்லப்படும். இரண்டாவதாக, ஒரு அடியான் பிற அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை. உலகத்திலே நாம் எல்லாம் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் மட்டும் இவ்வுலகத்திலே வாழவில்லை. நம்மோடு சேர்ந்து எத்தனையோ மனிதர்கள் வாழ்கின்றார்கள். நம்முடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், பிள்ளைகள் இருக்கின்றார்கள், சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள், உறவினர்கள் இருக்கின்றார்கள், ஊரார் இருக்கின்றார்கள், தேசத்திலே உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். மனிதர்கள் அல்லாத பிற உயிரினங்கள், விலங்கினங்கள் இருக்கின்றது, பறவை இனங்கள் இருக்கின்றது, புழு பூச்சி இனங்கள் இருக்கின்றது. இப்படி இவ்வுலகத்திலே நம்மோடு வாழக்கூடிய பிற உயிரினங்களுக்கு, உயிரற்றவைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளையும் யார் சரிவர செய்கின்றாரோ அவரைத்தான் முஸ்லிம் என்பதாக கூறப்படும். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றால் என்ன? அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மன் क़ால லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. இவர் ஒருவர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகின்றாரோ அவர் சுவனத்திற்கு சென்று விட்டார், சுவனத்தில் நுழைந்து விட்டார். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த சொற்றொடரை ஒரு மனிதன் மொழிய வேண்டும், நாவால் கூற வேண்டும். நாவால் கூறினா மட்டும் பத்தாது, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? மனதால் அதை நம்ப வேண்டும். மனதால் நம்பினால் மட்டும் பார்த்தாது, உடலால் அதை செயல்படுத்த வேண்டும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த வார்த்தையை நாம் கூறிவிட்டோம். கூறின உடனே ஒரு மனிதன் முஸ்லீம் ஆகிட முடியாது. அதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை மனதால் நம்ப வேண்டும். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை மனதிலே நம்ப வேண்டும். அதுதான் ஈமான் என்பது. சரி, மனதாலும் நம்பிவிட்டோம், நாவாலும் கூறிவிட்டோம். மூன்றாவதாக, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த சொற்றொடையில் நாம் செயல்படுத்த வேண்டும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் வணங்கிக் கொண்டிருந்தால் அது ஈமானாக ஆகாது. உலகத்திலே பார்க்கின்றோம் மனிதர்கள், சிலர்கள் மலக்குமார்களை வணங்குகிறார்கள், சிலர்கள் நபிமார்களை வணங்குகிறார்கள், சிலர்கள் அவுலியா அல்லாக்களை வணங்குகிறார்கள், சிலர்கள் கற்களை வணங்குகிறார்கள்,
சிலர்கள் சூரியனை சந்திரனை வணங்குகிறார்கள். இவையெல்லாம் என்ன? அல்லாஹ்வுடைய படைப்பு. இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இல்லா அர்-ரஹ்மான் அபதா. வானத்திலே உள்ளவையிலும் பூமியிலே உள்ளவையிலும் அல்லாஹ்விடத்திலே அடிமையாக வரக்கூடியவை. அல்லாஹை தவிர உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுடைய அடிமை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அதை நம்பிவிட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பிற வஸ்துக்களை ஒரு மனிதன் வணங்கினான் என்றால் அது ஈமானாக ஆகாது. இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை கூறிவிட்டார் என்றால் அதை நம்பி அதனுடைய அடிப்படையிலே செயல்பட்டவர் தஹலல் ஜன்னா, அவர்தான் உண்மையான முஸ்லிம். அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார். சொர்க்கத்திலே நுழைவார் என்பதாக கூறவில்லை, நுழைந்து விட்டார் என்பதாக கூறினார்கள். அடுத்து தவக்குல், அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுவது, இதுதான் தவக்குல் என்பதாக கூறப்படும். இந்த தவக்குல் என்பது ஒரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டும். தவக்குல் இல்லாதவர் முஸ்லிமாக கருதப்பட மாட்டார். நம்பிக்கை இல்லாதவர் முஸ்லிமாக கருதப்பட மாட்டார். சூரா யூனுஸிலே 84வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஃபஅலைஹி தவக்கலு இன் குன்தும் முஸ்லிமீன். நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ்வின் மீதே நீங்கள் முழு பொறுப்பையும் சாட்டிவிடுங்கள். நமக்கு உணவளிப்பவன் அல்ல, நமக்கு நீரை பருக கொடுக்கக்கூடியவன் அல்ல, இந்த பூமியை தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருமாறு செய்திருக்கக்கூடியவன் அல்ல, நமக்கு உடல் நலத்தை கொடுக்கக்கூடியவன் அல்ல, அனைத்தையும் செயல்படுத்தக்கூடியவன் அல்ல. நம்பி இருக்கின்றோம். அப்படி நம்பி இருக்கக்கூடிய நம்மில் பலர் புற விஷயங்களையும் நம்புகின்றார்கள். நமக்கு நோய் நிவாரணத்தை கொடுக்கக்கூடியவர் டாக்டர், நமக்கு உணவளிக்கக்கூடியது நமது சம்பாத்தியம், நமக்கு கல்வி அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய ஆசிரியர், நமக்கு உணவளிக்கக்கூடியது நம்மளுடைய முதலாளி கொடுக்கக்கூடிய சம்பளம். இப்படியாக பார்த்தோம் என்றால் அனைத்தும் அல்லாஹ்வால் உருவாகின்றது என்று நம்பக்கூடிய மனிதர்கள் புற விஷயங்களையும் நம்புகின்றார்கள். புற விஷயங்களை நாம் கண்ணால் காணக்கூடிய இந்த விஷயங்களை நம்புகின்றோம் என்றால் அந்த நம்பிக்கைக்கு அப்பால் ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டு இவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் கூறினார், வல்லதி யுமீத்துனி சும்ம யுஹ்யீ. எனக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்தான், எனக்கு உயிரை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்தான். இதா மருத்து பஹுவ யஷ்ஃபீன், நான் நோயை வாய்ப்பட்டால் எனக்கு உடல் நலத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்தான். உடல் நலத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். இப்போ டாக்டர் என்னாச்சு? அல்லாஹுடைய ஏவலின்படி, அல்லாஹுடைய ஒரு நாட்டத்தின்படி அவர் நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கின்றார். உலகத்தில் ஒரு உயிரினம் பிறந்து விட்டது என்றால் அதற்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டார். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், அவர்களுடைய சம்பாத்தியம் அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணவளிக்கின்றான். சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது நமக்கு உணவு வேண்டுமென்றால் நம்ம தாயிடம் கேட்போம், பசிக்குது சாப்பாடு போட்டு கொடுமா அப்படின்னு. அல்லாஹ் தான் நமக்கு உணவளிக்கின்றான். அந்த உணவை நம்மளுடைய தாயின் உணவாக கொடுக்கின்றான். உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய அந்த புறச்சாதனங்களின் மூலமாக நமக்கு சில நலவுகள் கிடைக்கின்றது என்றால் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டம் என்கின்ற ஒன்று இருக்கின்றது என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். வமா தஷாஊன இல்லா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நாடாமல் நீங்கள் எதையும் நாடிவிட முடியாது. நாம் ஒன்றை நினைக்கின்றோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு பிறகுதான் நமக்கு ஏற்பட்டது. வலா தகூரன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா இன்ஷா அல்லாஹ். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாளைக்கு நான் செய்வேன் நீங்கள் சொல்கிறாதீங்க. அப்படி சொல்வதாக இருந்தால் இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார். நாளைக்கு ஊருக்கு வர்றேன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார். நான் ஒரு வீட்டை நாளைக்கு வந்து சாப்பிட்றேன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார்.
அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு பிறகுதான் நமது நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் இங்கு நடப்பது கிடையாது. ஆக அல்லாஹ்வின் மீது உண்டான தவக்குல் யாரிடத்திலே முழுமையாக இருக்கின்றதோ அவர்தான் முஸ்லிம். அடுத்தபடியாக முஸ்லிமாக மரணிக்கக்கூடியவர். அல்லாஹ் தஆலா ஆல இம்ரான் 102வது வசனத்திலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வை முற்றிலும் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர மரணிக்க வேண்டாம். நாமெல்லாம் முஸ்லிமான பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கின்றோம் பிள்ளையாக, அதனால் நாம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். முஸ்லிமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தால் மட்டும் பத்தாது, முஸ்லிமாகவே நாம் மரணிக்க வேண்டும். ஒரு ஆள் முஸ்லிமாகவே வாழ்ந்தாரு, இஸ்லாத்தினுடைய அனைத்து கடமைகளையும் செய்தவராக வாழுகின்றார். இறுதி முடிவு அவர் என்னது வேற விதமாயிடுச்சு, முருத்தந்தாயிட்டார், இஸ்லாத்தை விட்டு போய்விட்டார். இவர் முஸ்லிமாக அல்லாஹ் இடத்திலே அழைக்கப்படுவாரா? நிச்சயமாக கிடையாது. நாளை மறுலகத்திலே முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுப்பாரா என்றால் நிச்சயமாக கொடுக்க மாட்டான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களாகவே என்னை பிறக்கச் செய்திருக்கக்கூடிய யா அல்லாஹ்வே என்னை முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும் என்று. முஸ்லிமாக பிறந்திருக்கக்கூடிய நாம் முஸ்லிமான நிலையிலேயே நாம் மரணிக்க வேண்டும். முஸ்லிமாக மரணிக்காதவர் முஸ்லிமாக ஆகியிருக்க முடியாது. அதுபோல தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர் முஸ்லிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர. யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகின்றாரோ அவர் அல்லாஹை நிராகரித்து விட்டார். தொழுகை விடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் விடக்கூடியவர் ஒரு சமயத்தில் என்ன செய்வோம், தொழுகை விட்டுருவோம். ஆனால் மறதியாக விட்டோம் என்றால் குற்றமில்லை, அஜாக்கிரதையாக விட்டோம் என்றால் குற்றமில்லை. அது நினைவு வந்தவுடன் தொழுது விட வேண்டும். ஆனால் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, 5 நேரமும் பாங்குலி கேட்குது, வேணும்னே தொழுகை விடுறாரு. தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய தூண்களில் 2வது மிகப்பெரிய தூண். யார் தொழுகையை கடைபிடித்தாரோ அவர் இஸ்லாத்தில் நிலைநாட்டிவிட்டார். யார் அந்த தொழுகையை கடைபிடிக்கவில்லையோ அவர் இஸ்லாத்தினுடைய தூணை இடித்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். தொழுகையை ஒரு மனிதர் வேண்டுமென்றே விட்டு விட்டார் என்றால் அவர் இஸ்லாத்தை விட்டு போய்விடுகின்றார், இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவராக ஆகிவிடுகின்றார். தொழுகை கடைபிடிக்கக்கூடியவர் தான் உண்மையான முஸ்லிம். அதுபோல ஜகாத் கொடுப்பதற்கு மறுக்கக்கூடியவர். பொருளாதாரம் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கின்றது, 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதற்கு ஒருவருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். பணத்தை ஆசையால் என்ன செய்கிறாரு, அடுத்தவருக்கு கொஞ்சம் கூட கொடுத்து உதவுவது கிடையாது. அல்லாஹ் தஆலா எந்தெந்த இடத்துலலாம் தொழுகையை பற்றி கூறுகின்றானோ அந்த இடத்துலலாம் ஜகாத்தை பற்றி கொடுக்குறான். வகையும் ஸலாத்த வாத்து ஸகாத், தொழுகையில நாட்டுங்கள் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். தொழுகை எப்படி ஒரு முக்கியமான கடமையோ அதுபோல ஜகாத் என்பது மிக முக்கியமான கடமைகள். ஃபுஸ்ஸிலத் 7வது சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 7வது வசனமாக, வவைலுல் லில் முஸ்ரிகீன் அல்லதீன லா யு'த்தூன ஸகாத். ஜகாத் கொடுக்காத முஸ்ரிகீன்களுக்கு நாசம் உண்டாகட்டும், வயலுங்கிற நரகம் உண்டாகும். ஜகாத் கொடுக்காதால என்ன சொல்றான்ல, முஸ்ரிக்குன்னே சொல்றான், இணை வைப்பாளர்கள் அப்படிங்கிறான். ஏன், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளிலே அவருக்கு மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பொருளிலிருந்து 2.5% பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு கொடுக்க மனமில்லாதவர். அவர் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர். இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியேறி விடுகின்றார். இப்படியாக பார்த்தோம் என்றால் இவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும், தொழுகை கடைபிடிக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள்.
இந்த கடமைகளை யார் சரிவர செய்கின்றாரோ அவர் முஸ்லிமாக கருதப்படுவார். இந்த கடமைகளை ஒருவர் சரிவர செய்யவில்லை என்றால் அவர் இஸ்லாத்தை விட்டும் அப்புறப்படுத்தப்பட்டு விடுகின்றார். அவர் முஸ்லிம்களோடு இருந்தாலும் சரி, முஸ்லீம் பெயர் வச்சிருந்தாலும் சரி, தொப்பி போட்டிருந்தாலும் சரி, ஜிப்பா போட்டிருந்தாலும் சரி, தலம்பா கட்டியிருந்தாலும் சரி, தாடி வச்சிருந்தாலும் சரி, அவருடைய புற அடையாளங்களின் மூலமாக அவர் முஸ்லீம் என்று கருதப்பட மாட்டார். முஸ்லீம்னு சொன்னால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளை அவர் சரிவர செய்ய வேண்டும். இந்த கடமைகளை செய்யவில்லை என்றால் அவர் முஸ்லீம்களுடைய வட்டத்திலிருந்து வெளியேறி விடுவார். அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இது பூரா அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை. ரெண்டாவது ஒரு மனிதர் பிற மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவைகளையும் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன். ஒரு முஸ்லிமை ஏசுவது பாவம், அவரை கொலை செய்வது இறை நிராகரிப்பு. பிற மனிதரை ஏசாதவர், கொலை செய்யாதவர், அவர் தான் முஸ்லீம்னு கருதப்படுவார். அடுத்தவரை கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் இறை நிராகரிப்பின்பால் சென்று விட்டார். ஏன்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் நம்மோடு வாழக்கூடிய மற்ற மனிதர்களையும் படைத்திருக்கின்றான். உயிர் கொடுத்தவன் அல்லாஹ், அந்த உயிரை எடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் அவன்தான். அவருடைய உயிரை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றம். உலகத்தில் பார்க்கணும், எத்தனையோ கொலைகள் நடக்கின்றது. இறுதி யுகமுடிவு நாள் நெருங்கி வருகின்ற பொழுது கொலைகள் அதிகமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இதற்கெல்லாமும் இன்னைக்கு கொலை நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு முஸ்லீம் சிறுவனை, ஒரு பையனை 4-5 நபர்கள் சேர்ந்து ஒரு ரயிலை கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார்கள். நெஞ்சு பதை வதைக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கின்றது. இப்படியாக எத்தனையோ விதமான கொலைகள் நடக்கின்றது. ஒரு மனிதனை அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதனை மற்றொரு மனிதன், ஒரு முஸ்லிம் கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு அப்பாற்படுத்தப்பட்டவராக சென்று விடுகின்றார். முஸ்லிம்களுடைய வட்டத்திற்குள் அவர் இருப்பதில்லை. இதுபோல தனது நாவாலும் கையாலும் பிறருக்கு தீங்கிழைக்காதவர் அவர்தான் உண்மையான முஸ்லிம். அல் முஸ்லிமும் அல் சலீம் அல் முஸ்லிமூனம் இல்லிசானிஹி வைதிஹி. ஒரு முஸ்லிம் என்றால் யார் முஸ்லிம்? அவருடைய நாவாலையோ அவருடைய கையாலையோ அடுத்தவர் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. நான் அடிப்பேன் என்று ஒருவர் பயப்படுகின்றார், நான் முஸ்லீமாக இருக்க முடியாது. நான் இயேசுவேன் என்ற ஒரு மனிதர் பயப்படுகின்றால் நான் முஸ்லீமாக இருக்க முடியாது. அல்லது நீங்கள் அடிப்பீர்கள், உங்களுடைய கையினாலோ உங்களுடைய நாவினாலோ எனக்கு தீங்கு ஏற்படும் என்று நான் பயப்பட்டேன் என்றால் நீங்கள் முஸ்லீமாக இருக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய அம்சங்களிலே உள்ளவைகள் அடுத்தவருக்கு தீங்கிழைக்காது. அடுத்தவருக்கு தீங்கிழைக்காதவர் தான் உண்மை முஸ்லீமாக கருதப்படுவார். முஸ்லிம்களுடைய வட்டத்திற்குள் அவர்தான் இருக்கின்றார். அடுத்தபடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சிலவைகள் இருக்கின்றது. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு சகோதரனுடைய அந்த கஷ்டத்திலே அடுத்தவர் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவருடைய ஒரு கஷ்டத்தை நீக்க வேண்டும். அடுத்தவருடைய குறையை மறைக்க வேண்டும். அடுத்தவருடைய குறையை உலகத்திலே யார் ஒருவர் மறைக்கின்றாரோ அவருடைய குறையை அல்லாஹ் தஆலா நாளை மறு உலகத்திலே மறைப்பார். நான் முஸ்லிம் என்று நான் எப்பொழுது அல்லாஹ்வால் கருதப்படுவேன்? உங்களிடத்திலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்களோ அதனுடைய அடிப்படையிலே நான் நடந்தால்தான் நான் முஸ்லீமாக கருதப்படுவேன். அப்படி இல்லைன்னா நான் முஸ்லீமாக கருதப்பட மாட்டேன் அல்லாஹ்விடத்தில். இந்த உலகத்தில் வந்தால் பிற மனிதர்களினுடைய வெளித்தோற்றத்தை வைத்து இவர் முஸ்லீம் என்று தீர்மானிக்கலாம். அல்லாஹ்விடத்திலே நான் முஸ்லீம் என்று தீர்மானிக்கப்படுவதற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் யார் முஸ்லீம் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்களோ அதனுடைய அடிப்படையிலே ஒரு மனிதனும் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் தான் நான் முஸ்லீமாக கருதப்படுவேன். அன்பார்ந்த அல்லாஹ்விடையார்களே, நாம் முஸ்லீமாக திகழ வேண்டும். அப்படி திகழ்ந்தால்தான்
அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் நமக்கு ஒரு நல்லதொரு வாழ்வை கொடுப்பான், நாளை மறுஉலகத்திலே சுவர்ணத்தினுடைய வாழ்வை கொடுப்பான். இந்த உலகத்திலே நாம் முஸ்லிம்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் முஸ்லிம்களாகவே வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். இல்லாமல்ல அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட நற்பேற்றினை தந்தருள வேண்டும் என கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, முஸ்லிம்களாகவே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் முஸ்லிம்களாகவே வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும். முஸ்லிம் என்று சொன்னால் புற அடையாளங்களை வைத்து கருதப்படாது. புற அடையாளங்கள் ஒரு மனிதனிடத்திலே எவ்வளவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறக்கூடிய அந்த வழியினை நடந்தால்தான் அவர் முஸ்லீமாக கருதப்படுவார். ஒரு முஸ்லிம் என்றால் தேவையற்றவைகளை கைவிடக்கூடியவராக இருப்பார். சூரா மூமினுள்ள 3வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். வெற்றி பெறக்கூடிய மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் வீணானதை விட்டும் தவிர்த்து கொள்வார்கள். தேவையற்றதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மூக்கை நுழைக்கக்கூடாது. அதுபோல ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு நலன் நாடக்கூடியவராக இருக்க வேண்டும். உங்களுடைய நலனை நான் கருத்தில் கொள்ள வேண்டும், எனது நலனை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எனக்கு நலனை நீங்கள் நாட வேண்டும், உங்களுக்கு நான் நல்லதை நாட வேண்டும். அப்படி நாடினால்தான் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் முஸ்லிம்களாக கருதப்படுவோம். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் பையத் செய்தேன், எப்படியே தொழுகையை நிறைவேற்றுவேன் என்றும் ஜகாத் கொடுப்பேன் என்றும் ஒரு முஸ்லிமுக்கும் நான் நல்ல உபதேசம் செய்வேன் என்றும் பையத் செய்தேன் என்பதாக கூறுகின்றார். பிறருக்கு நல்லனை நாடுவது கூட இஸ்லாத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றது. அதுபோல ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும், ஒரு முஸ்லிமுக்கும் மற்றொரு முஸ்லிமுக்கும் மத்தியிலே பிணக்குகள் பிரிவினைகள் ஏற்படுகின்ற பொழுது, அப்படி ஏற்பட்டது என்றால் 3 நாள்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. அவர் உறவை முறித்தாலும் நாம் உறவை சேர்த்து வாழ வேண்டும். அப்படி உறவை ஒட்டி வாழக்கூடியவர் தான் உண்மையான முஸ்லிம். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு துஆ செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு மனிதர் இல்லாத பொழுது அவருக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரார்த்தனை அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். உலகத்திலே பார்க்கின்றோம், எத்தனையோ மனிதர்கள் பேரளவிலே இஸ்லாத்திலே இருக்கின்றார்கள். இஸ்லாமிய பெயர்கள் அரபியிலே அவருடைய பெயர்கள் இருக்கின்ற என்ற காரணத்தினால் அவர்கள் முஸ்லிம்களாக கருதப்படுவார்களா என்றால் அல்லாஹ்விடத்திலே கருதப்பட மாட்டார்கள். உலகத்திலே பார்க்கின்றோம், இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தாடியையும் இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு தொப்பியையும், அடையாளம் என்றால் அல்லாஹ்விடத்திலே உண்டான அடையாளம் அல்ல, பிற மனிதர்களுக்கு நாம் முஸ்லிம் என்று காட்டக்கூடிய வெளிப்புறத்தில் காட்டக்கூடிய அடையாளம். தொப்பி போடாதவரும் தொப்பி போட்டிருக்காரு, ஒரு ஆள் தொப்பி போட்டவரை பார்த்தா அவர் முஸ்லீம் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அதுக்கு உண்டான அங்கீகாரம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக கிடையாது. இஸ்லாத்தினுடைய வெளிப்புற அடையாளங்களை வைத்துக்கொண்டு தான் ஒரு முஸ்லீம் என்பதாக காட்டிக்கொண்டு இஸ்லாத்திற்கு எதிரான கட்சியரிலே எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எதிராக நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய சட்டத்தை செயல்படுத்தவில்லையோ அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள். இஸ்லாமிய பேர்தாங்கிகளாக இருக்கக்கூடிய சில ஆண்களும் பெண்களும் இன்றைய தினம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இஸ்லாத்திற்கு விரோதமான ஒரு கட்சி, அந்த கட்சியிலே இருக்கின்றார்கள். நாங்கள் முஸ்லீம் தான், முஸ்லீம்கள் இந்த கட்சிக்கு என்ன செய்யலாம், எந்த விதமான ஒரு ஆட்சேபனை இல்லாமல் வரலாம், ஜாயின் பண்ணலாம், இந்த கட்சியில் சேரலாம், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், நீங்களும் வந்து சேருங்கள், நீங்களும் இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லாமல் சொல்வதை போன்று அவர்கள் முஸ்லிம்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய தொப்பியையும் புர்காவையும் அணிந்து கொண்டு
தவறான கட்சியில் இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இவருடைய நிலையில் என்ன? இத்தான் அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், இஸ்லாமியர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக சட்டம் இடக்கூடிய அந்த நிலையை யார் கையில் எடுக்கின்றாரோ அவர் இறை நிராகரிப்பின்பால் சென்று விட்டார். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். இறை எச்சத்திற்கும் நல்லதற்கும் நீங்கள் உதவி புரியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிய வேண்டும் என்று சொன்னால் நல்லவைகள் தான் உதவி புரியணும், கெட்டவைகளிலே உதவி புரியக்கூடாது. ஒரு ஆட்சி தவறான முறையில் நடக்கின்றது என்றால் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நேர் மாற்றமான ஒரு சட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி பள்ளிவாசல்களை இடித்து கொண்டு ஆட்சி ஆளுகின்றார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் அவர்களுக்கு எதிராக இருக்க வேண்டும். ஏன்? காரணம் என்ன? அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எதிரானவராக செயல்படுகின்றீர்கள், எதிரான ஒரு ஆட்சியை கொடுக்கின்றீர்கள் என்ற காரணத்தினால். அன்பிற்கனியவர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்லதிலும் தக்வாவிலும் உதவி புரியக்கூடியவராக இருங்கள், பாவத்திற்கு துணை புரிய வேண்டாம். இஸ்லாம் என்பது பேரால் மட்டுமல்ல, பேரளவில் இருக்கக்கூடியவர். பேர்கள் யார் இஸ்லாமிய பேர்களை சூட்டி இருக்கின்றார்களோ அவர் பூரா முஸ்லிம். தாடி வைத்திருக்கக்கூடியவர், தொப்பி வைத்திருக்கக்கூடியவர், இன்னும் ஹத்தனா செய்தவர், இவர்கள் தான் உண்மையான முஸ்லிம் என்று அவருடைய புறத்தோற்றத்தை வைத்து என்ன செய்யப்பட மாட்டாது, இஸ்லாம் என்று கணிக்கப்பட மாட்டாது. இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் ரசூலும் கூறியிருக்கக்கூடிய கட்டளைகளை ஏற்று செயல்படுத்த வேண்டும். நாளைக்கு முன்னால் ஒருவர் என்ன செய்தார்? இஸ்லாத்துக்கு வந்தார். நான் இஸ்லாத்துடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றேன், அல்லாஹை ஏற்றுக்கொள்கின்றேன், அல்லாஹுடைய தூதரை தூதராக ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், என்னுடைய பேரை நான் மாற்ற முடியாது அப்படின்னார். அவருடைய பேர் என்ன? சாமி. இந்த பெயர் இஸ்லாத்திற்கு எதிரான பெயராக என்று நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னாலும் சரி, கருதாவிட்டாலும் சரி, என்னுடைய பெயரை நான் மாற்ற முடியாது, நான் இஸ்லாத்திலே நீடிக்க முடியுமா கேட்டார். சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாத்திலே தொடரலாம். நாளைக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கொடுக்கின்றார் என்றால் எதை வைத்து சொர்க்கம் கொடுப்பான்? நீ அப்துல் கார் சொர்க்கத்துக்கு போ, நீ முருகன் நரகத்துக்கு போ, நீ அப்துல் ரஹ்மான் சொர்க்கத்துக்கு போ, அல்லது நீ சாமி நரகத்துக்கு போ என்று அல்லாஹ் தஆலா பேரை வைத்து முடிவு செய்ய மாட்டான். மாறாக அவனுடைய வலக்கரத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஏடு தான் பேசும். அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா கணிப்பானே தவிர அவருடைய புற சூழ்நிலைகளை, அவருடைய அடையாளங்களை வைத்து அல்லாஹ் தஆலா முடிவு செய்ய மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்திருக்கக்கூடிய வழியிலே எந்த ஒரு மனிதர் கடைபிடிக்கின்றாரோ, அந்த இரண்டையும் கடைபிடித்து வாழுகின்றாரோ அவர்தான் உண்மை முஸ்லிமாக கருதப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னத்தி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு முன்னால் நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன், அந்த இரண்டையும் நீங்கள் கடைபிடிக்கும் காலமெல்லாம் வெளிது வர மாட்டீர்கள். அந்த இரண்டு என்ன? ஒன்று குர்ஆன், மற்றொன்று ஹதீஸ். அல்லாஹுடைய வேதம், மற்றொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. இந்த இரண்டையும் சரியான முறையிலே கடைபிடித்து வாழக்கூடியவர்கள் தான் உண்மை முஸ்லிம்கள் என்று கருதப்படுவார்கள். அப்படி இந்த இரண்டையும் கடைபிடிக்காமல் நாம் முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, முஸ்லிம்களுடைய புற அடையாளங்களை கொண்டவர்களாக வாழ்ந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்விடத்திலே முஸ்லிம்கள் என்று கருதப்பட மாட்டோம். இந்த நல்ல நாளிலே அல்லாஹ் தஆலா நம்மை அவனுடைய கடமைகளில் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே ஒன்று சேர்த்திருக்கின்றார். இதுபோல நாளை மறுஉலகத்திலே சொர்க்கத்திலே மிக உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவனத்திலே நாம் அனைவரையும் ஒன்று கூட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.